ஹாய் மக்களே, வெல்கம் டு ஷைலோஸ் கிச்சன். பள்ளிப்பாளைய சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். சிக்கனை க்ளீன் பண்ணி கழுவி மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது அப்புறம் 1/4 கிலோ ஆனியன் வந்து ஸ்கின் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, உள்ள விதையெல்லாம் நீக்கிட்டு, அப்புறம் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது வீடியோக்குள்ளே அப்படியே போயிடலாம் வாங்க. என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ நம்ம பேன் வச்சு அதை ஸ்டவ் பற்ற வச்சிடலாம் வாங்க. இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன்ன்றது வந்து எந்த ஒரு மிளகாத்தூள், கரம் மசாலா ஐட்டம்ஸு எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ நான் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்லி நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய், இது 2 மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மீதி ஆயில் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது சிக்கனுடைய ஹீட்டை தணிக்கும். மெயினாக அதுக்கு தான். சிக்கன் வந்து ஹீட்டுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இப்போ இந்த சின்ன வெங்காயம், நல்லெண்ணெய்லாம் வந்து உங்களுக்கு ஹீட்டை தணிச்சிரும். அதுக்கு தான் நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறோம். அதில் சீரகம் போட்டுக்கிறோம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய் இந்த ஐட்டம் எதுவுமே கிடையாது. வெறும் சீரகம் மட்டும்தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நல்லா இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் நான் சின்ன வெங்காயம் ஸ்கின் ரிமூவ் பண்ணி நல்லா இதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேணாம் அப்படின்னா பெரிய வெங்காயம் போடலாம். ஆனால் மெயினாக இதுக்கு இந்த ஹீட்டு தணிக்கும். அதுக்கு இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு இந்த ஃப்ளேவர் கொடுக்கறதே இந்த சின்ன வெங்காயமும் அந்த நல்லெண்ணெயும் தான். இதில் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டி வச்சு போடணும். ரொம்ப வந்து நைஸாக அரைக்கக்கூடாது. அம்மியில் நசுக்கி போடலாம். நான் சும்மா ஒன்றும் பாதியமாக கொர கொரன்னு அரைச்சி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வந்து அந்த ரா ஸ்மெல் போக நல்லா நம்ம வதக்கிடணும். நல்லா வதக்கி முடித்ததுக்கப்புறமா தான் நம்ம மற்றத ஆட் பண்ணணும். இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு சரியாக இதுவாகாமல் நம்ம போட்டுட்டோம்னா தான் உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்துடும். இப்போ இதில் வந்து மிளகாத்தூளே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வந்து காஞ்ச மிளகால விதையெல்லாம் நீக்கிட்டு வெறும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை மட்டும்தான் நான் ஆட் பண்ணுறேன். வேறு எக்ஸ்ட்ராவாக எதுவும் ஆட் பண்ணல. மிளகாத்தூள்லாம் எதுவும் ஆட் பண்ணல. இப்போ இதில் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு. இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதங்கணும். அந்த காஞ்ச மிளகாலாம் நல்லா வதங்கி அந்த ஆயிலில் வரணும். இப்போ வந்து தேங்காவை நல்லா சிலா நல்லா ஸ்லைஸாக போட்டிருக்கேன். இப்போ இதை போட்டுக்கிறேன். இதுதான் வந்து நம்ம வயிற்று புண்ணு, வாய் புண்ணெல்லாம் ஆற்றும். ஹீட்டெல்லாம் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடும். நம்மளுக்கு சிக்கன் சாப்பிட மாட்டாங்க சில பேரெல்லாம் வந்து வயிறு புண்ணு இருக்குது, ஐயோ கோழி சூடு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த இதுவே இதில் வராது. ஆனால் இதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இது வந்து எப்படின்னா இந்த காரம்லாம் அதிகமாக சாப்பிடாதவங்களுக்கு இது செட் ஆகிடும். நம்மள மாதிரி இப்போ நாங்களாம் காரம் கொஞ்சம் அதிகம் தான் சேர்த்துப்போம். அதனால எங்களுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் வந்து உண்மையில சொல்கிறேன், இது சாம்பாருக்கெலாம் வச்சிங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். செம சூப்பராக இருக்கும். நம்ம சைடெல்லாம் வந்து காரம் நாங்கள் அதிகமாக சேர்த்துப்போம். நீங்களே வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. என்னடா அது இவங்க இத்தனை மிளகா சேர்க்குறாங்களே அப்படின்ட்டு. இது வந்து நல்லா இந்த ஆயிலில் வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே நல்லா இந்த ஆயில்லே இது நல்லா ட்ரை ஆகணும். இது ஆச்சுனாலே செமையாக நம்ம தந்தூரி சிக்கன் மாதிரி வந்துடும். உங்களுக்கு ஆப்ஷனல் வேணும்னா பெப்பர் சேர்த்துக்கலாம். பட் ஆனால் இது தேவைப்படாது. ரொம்ப காரசாரமாகவும் இருக்காது, மீடியமாக இருக்கும். ஆனால் காரம்லாம் இறங்கி அப்சர்வ் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ஃப்ரை ஆகி இதை சாம்பாருக்கு, ரசத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் ட்ரை பண்ணுங்கள். காரம் சாப்பிடாதவங்க, உடம்பு ஹீட்டு சிக்கனுன்னு சாப்பிடாம இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனு. கம்பல்சரியாக நல்ல ஒரு ஹெல்த்தியானது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷைலோஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எப்பயும் தேவை. இந்த வீடியோ பார்க்குற நல்ல உள்ளவங்களுக்குலாம் நன்றி. லைக் பண்ணவங்களுக்குலாம் தேங்க்யூ. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.